ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை நம்ம மட்டும் பேசல, நம்ம மேடம் இருக்க மாட்டேங்க. எதிரில் இருக்கிற திமுக வந்து இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துக்கிறாங்க. இந்தியாவே ஆளக்கூடிய பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும், ஸ்டாலினுடைய அராஜகத்தை ஒழிக்கணும்னா அதிமுக மட்டும்தான் முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து எடப்பாடி என்ன வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பயணம் முடிச்சுட்டு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது போன்ற இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாரு. மழையால் திருப்பி பண்ண போறாரு. உங்களுடைய ஒவ்வொருடைய ஒர்க்கும், உங்களுடைய வேலைகளும், உங்களுடைய உழைப்புகளை தான் இந்த கட்சி வந்து 2026 அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அண்ணன் எடப்பாடி தலைமையில் அமையும். எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும். உங்களுக்கு உறுதுணையாக மாவட்ட கழகமும் பகுதி கழகமும் இந்த தகவல் தொழில்நுட்பம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். நீங்க எதற்கும் அஞ்ச வேண்டாம். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு அச்சுறுத்தல், உங்களுக்கு பல்வேறு மிரட்டல் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. தம்பி இப்போ கூட செய்தி சொன்னால் இந்த மாதிரி நான் வந்து கேஸ்லாம் போட்டாங்க. எதற்கும் பயப்படாது, நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த குமார் அவர்களுக்கும் மற்ற அவர்களுக்கும் நன்றி பாராட்டு தெரிவித்துக் கொண்டு இப்போது பொறுப்பாளராக வருகை தந்திருக்க கார்த்தி அவர்கள் உங்களுடைய உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். தாமதமாக வந்து படிக்கணும். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி இருவரு பேரங்களை வழங்கி நமது கழக பொதுச்செயலாளர், புரட்சித் தலைவர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிறாங்க. சென்னை புறநகர மாவட்டத்திற்கு அங்கெல்லாம் வந்து ஐடி பொறுப்பாளராக அண்ணன் நியமிச்சிருக்காங்க. சென்னை மாவட்ட ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் கேபி கண்ணன் அவர்களே, பகுதிக்கழக செயலாளர் அண்ணன் குமார் அவர்களே, வட்டக்கழக செயலாளர் திலீப் பாபு அவர்களே, வட்டக்கழக செயலாளர் ஹரிகுமார் ஹரிகுமார் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பாக நிர்வாகிகளே, கழக நிர்வாகிகளே, தம்பி சுஜித் அவர்களே, சிவராஜ் அவர்களே, முருகன் அவர்களே, இங்கே வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் உயர்கூறியதாக ஏற்றுக்கொண்டு இது அண்ணன் வந்து எங்கள் எல்லாரையுமே இருக்காங்க. 82 மாவட்டத்திலையுமே ஐடி பொறுப்பாளரை போட்டு அண்ணன் ஒரு பணி ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து இப்போ எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வருங்காலத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த தொழில்நுட்பம்ன்றது ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ செல்ஃபோன் இல்லாத ஆள் யாராக இருக்குமா? செல்ஃபோன் இல்லாத ஆள் யாருமே இல்லை. செல்ஃபோன்றது ஆச்சரியம்.